கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம் நட்சத்திரம் நபர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுல இந்த அனைவருக்குமே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த சில அனுபவங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு சில அன்கம்ஃபர்டபுளான சில விஷயங்களானது நடந்திருக்கலாம். அது ஒரு நேரடியான ஒரு அசிங்கம் என்ற ஒரு வார்த்தையை விட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயமரியாதையை காயப்படுத்திய ஒரு தருணங்களாக இருக்கும். நேரடியாக நடக்காமல் நீங்க போகும் பொழுது ஒரு சாடை போல பேசியிருப்பாங்க. உங்களுடைய காதுக்கு கேட்கும் பொழுது நீ எதுக்குமே ஆக மாட்ட, உனக்கான ஒரு வேலையானது இல்லை, உன்னுடைய குடும்பம் அப்படி இப்படி என்று உங்களை நேரடியாக தாக்காமல் அசிங்கப்படுத்திய வார்த்தைகள் கூட நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பொது இடங்கள்ல உங்களுக்கு மரியாதை என்பது நிச்சயமாக போயிருக்கும். உங்களுடைய பெயரும் தவறாக பேசப்பட்டிருக்கும். நீங்க செய்யாத விஷயத்துக்கு கூட தேவையில்லாத பெயரும் உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் நம்பிய சில இடங்களிலேயே உங்களுடைய சூழ்நிலைகள் இந்த ஒரு நேரத்தில் வேற மாதிரியாக மாறியிருக்கும். இந்த எல்லா விதமான விஷயங்களுமே நீங்க உள்ளுக்குள்ள தாங்கி கொண்டு வந்து கொண்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த நினைவுகள் சில நேரங்கள்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்தது என்ன, இனிமேல் நடக்க போறது என்ன என்பதை கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம் நட்சத்திரம்காரர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களில் முக்கியமானது, அதாவது பொது இடங்கள்ல யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், புரிதல் இல்லாமல் நீங்கள் அவமானப்பட்ட இடங்கள், இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள்ல மிகவும் முக்கியமான மோசமான சில இடங்கள். நீங்கள் ஒரு சூழ்நிலையில தவறாக சில விஷயங்களை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் பண்ணுனீங்க அப்படின்னு உங்கள் மீது தவறான ஒரு தாக்குதலானது உங்கள் மீது பட ஆரம்பித்திருக்கும். அது உங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா சோசியல் வட்டாரமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து உங்களுக்கான இந்த தவறான ஒரு பேரானது நிச்சயமாக கிடைத்திருக்கும். நீங்கள் சொல்லாத விஷயங்கள் உங்கள் மீது வரவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய தவறான சில உங்களை நீங்க நடந்து கொண்டதை தவறாக கூட எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. அந்த நிமிடங்கள் தாங்க நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் கேட்காத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இது உங்களுக்கு மிகவும் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த விதமான சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நான் இங்கே இன்னமும் அமைதியாக இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள வரவும் வைத்திருக்கும். சதயம் நட்சத்திரம் நபர்களை இனிய வணக்கம். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாகவோ இல்லை உங்கள் நெட்வொர்க்கில் நடந்த சில விஷயங்களாக மட்டுமே இருக்கும். ஆனால் அதனால மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகளும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நீங்க நம்பிய சில உறவுகள்லேயே நீங்க சில விஷயங்களை மறைத்து வைத்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் சொல்ல முடியாத சில முகங்கள் கூட உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை எவ்வளவுதான் நீங்க க்ளோஸா வைத்துக் கொண்டிருந்தாலும் ஆனா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை வேற மாதிரி பேசினது உங்களுக்குள்ள தெரியவும் மறவும் ஆரம்பித்திருக்கும். சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு மரியாதை இல்லாமல் பேசப்பட்டிருக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு சில விஷயங்களாக இருக்காது. ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் அந்த விஷயங்களை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த விதமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்காதுங்க. அது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமா உருவாக்கியும் கொடுத்திருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய உறவுகள் மூலமாகவும் உங்களுடைய நம்பிக்கையில ஏற்பட்ட சில அன்கம்ஃபர்டபுளான சில சூழ்நிலைகளாகவும் மட்டுமே தாங்க ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி ஓப்பனா எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. ஆனா அந்த ஓப்பனா கூறிய சில விஷயங்கள் அவங்கள தேவையில்லாம பயன்படுத்துவது போல நிச்சயமாக தோன்றியிருக்கும். அதனால உங்களுடைய உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல அவங்க உங்களை பயன்படுத்தி விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்க உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடியது நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை என்ன, நீங்க என்னென்ன தவறுகள் பண்ணுனீங்க என்று எல்லாத்தையும் கூறியிருப்பீங்க. அதை அவங்க தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமையை கூட அவர்கள் மரியாதை கொடுக்காமல் நடந்திருப்பாங்க. இன்னும் சில நேரங்களில் நீங்கள் இது சரியா இல்லை என்று நீங்களே உணர்ந்து உங்கள் மீதுதான் நம்ம மீதுதான் தவறு இருக்கிறதா என்று நீங்களே உணர்ந்து கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர உங்களுக்கு நேரமானது நிச்சயமாக எடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு பாதையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். எல்லாருமே நமக்கு சேஃப் இல்லை என்பதை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். முதல்ல உங்களுடைய சுயமரியாதையை மீண்டும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். சில உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்கணும். விலக்கினால் மட்டுமே உங்களுடைய சுயமரியாதை சில இடங்களில் காப்பாற்றப்படும். வேலை விஷயங்கள்ல உங்களுக்கான ஒரு மரியாதையும் கிடைக்கும்.
நீங்கள் இனிமே உங்களுக்கு பிடித்த ஒரு நபர்களிடம் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க யாரிடம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாம கம்ஃபர்டபுளாக நீங்க இருப்பீங்களோ, அந்த உறவுகளுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடிக் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்த நபருடன் இருங்கள். பிடிப்பது போல நடிக்கின்ற நபரிடம் நீங்கள் இருப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தெளிவான சில முடிவுகளை இனிமே எடுக்க ஆரம்பிப்பீங்க. யாரிடம் எப்படி பேசணும், எவ்வளவு ஷேர் பண்ண வேண்டும், எப்போது நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்காமல் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, அவர்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, அந்த ஒரு நேரத்தில் நம்ம எப்படி அந்த ஒரு இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமோ அதனை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்குங்க. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் குறைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியும் விடுங்க. உங்களுடைய கரியராக இருக்கலாம், உங்களுடைய சோசியல் விஷயங்களாக இருக்கலாம். இதுல நீங்கள் யாரு என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புதிய ஒரு ரோலாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய தனிப்பட்ட பொதுவான சில விஷயங்கள்ல உங்களுக்குன்னு பலன் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். அதுல உங்களுக்குன்னு சில திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைகளை வைத்து நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதே போல உங்களுடைய திறமைகளை வைத்து போதுமான அளவுக்கு காசு, பணமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், உங்களுடைய பெயராக இருக்கட்டும், அனைத்தையும் உங்களால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு அதில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் நீங்க இருப்பீங்க. அதனால நீங்க அதுல ஆர்வம் காட்டாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த ஒரு முறை நீங்கள் உங்களுடைய வாய்ஸை நீங்க இந்த ஒரு நேரத்துல ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் யாரு என்பதை ஒரு வார்த்தையில் பேசி நீங்கள் காட்ட வேண்டும். நீங்கள் சண்டை போட்டால் எதுவுமே நடக்காதுங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய சைடில் என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குள்ள நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இதனால மற்றவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை விட உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரம் காலங்களை போட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். உறவுகள் பகுதியில் கூட முழுமையான அளவுக்கு உங்களுக்கான சில விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய புதிய புதிய விஷயங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களானது நடக்கும். நீங்கள் இனிமே யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களாகவே மாறவும் செய்திருப்பீர்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உண்மையானவர்களாக இருப்பாங்க. ஒரு புதிய ஒரு கனெக்ஷன் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. ஒரு அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு திறக்க போகிறது. ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக அது வரப்போவது கிடையாது. இருந்தாலும் சின்ன ஒரு மாற்றமாகத்தாங்க நடக்கும். ஆனால் அது புதிய ஒரு மாற்றமாக இருக்கும். இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு ஆதரவாக கூட மாறியும் விடும். நீங்கள் அந்த ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கவும் வேண்டும். அது உங்களுடைய லைஃப்ல சில பாதைகளையும் சில திசைகளையும் உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நீங்கள் முன்பு அனுபவித்த சில சூழ்நிலைகள் காரணமாக இப்போ எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு முடிவானது கிடைக்கும். அதனால நீங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் என்பதை தெரிந்து கொண்டு வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.